லோன் எல்லாம் கொடுக்குற ஆஃபீஸ் தான். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் ஒரு சூப்பரான அழகான வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது. உங்க ஆஃபீஸில் வட்டிக்கு லோன் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்க மேனேஜரை பார்க்க வந்திருக்கேன். லோன் சம்பந்தமான விஷயம் எல்லாம் எங்க ஆஃபீஸர் தான் டீல் பண்ணுவாங்க. இதோ எங்க மேனேஜர் வந்துட்டாரு, அவங்ககிட்ட நீங்களே பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் புதுசா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய காசு செலவாகும். அதனால உங்க ஆஃபீஸ்ல லோன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எஸ்டிமேட்டாலாம் லோன் தர மாட்டாமா? குத்து மதிப்பாயெல்லாம் லோன் கிடைக்காது. லோன் வந்து உன்னோட பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தது. உன்னோட பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்து தான் லோன் தர்றது. உன்னோட வங்கி சேமிப்பு, நீ லோனை கட்டி முடிச்சிருவியான்னு சொல்லதை பார்க்கணும். லோனுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கு லோன் தரலாம். நீங்கள் கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களை கூப்பிட்றேன். ஒரு வீடு கட்டணும்னா கூட டெவலப்மெண்ட் இருக்கணும், பிளானிங் இருக்கணும் போல. இதெல்லாம் இருந்தால் பொருளாதாரம் தன்னாலே வளர்ந்துடும். நம்ம வீடு கட்டதும் தன்னாலே நடந்துடும். நம்ம வாழ்க்கையும் வளர்ச்சியும் பிளான் பண்ணி தான் நகர்த்தணும். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியையும் பிளான் பண்ணி தான் நகர்த்தணும். எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். பொருளாதார வளர்ச்சியும் திட்டமிடுதலும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். திட்டமிடுதல் இல்லாத காரியம் சிதறி போகும், வளர்ச்சி பாதையை நோக்கி போகாது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் வித் growth became popular slogan of which approach? ரீடிஸ்ட்ரிபியூஷன் வித் growth என வளர்ச்சியுடன் மறுபகிர்வு. இது எந்த அணுகுமுறையோட பாப்புலரான முழக்கம்? ஸ்லோகன்னா முழக்கம், அப்ரோச்னா அணுகுமுறை. நியூ வெல்ஃபேர் ஓரியன்டட் அப்ரோச். வெல்ஃபேர்னாலே நலன், புதிய நலன் நாடும் அணுகுமுறை. ரீடிஸ்ட்ரிபியூஷன் வித் growth வந்தாலே நியூ வெல்ஃபேர் ஓரியன்டட் அப்ரோச். which is not a feature of economic growth. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் பொருளாதார வளர்ச்சி அல்லாத அம்சம் எது? wider concept. விரிந்த கொள்கை. ஒரு பூ மொட்டா இருக்கும்போது சின்னதா இருக்கு, விரிந்த பிறகு அது எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அதான் wider concept. மொட்டை சுருங்கி இருக்கு, பூ விரிஞ்சி இருக்கு. அதான் wider concept. not a feature of economic growth வந்தாலே wider concept. which among the following is a characteristic of underdevelopment? தாழ்ந்த நிலை வளர்ச்சியின் பண்பு நலன் எது? அதிக முன்னேற்றம் இல்லாத வளர்ச்சியின் பண்பு நலன் எது? vicious cycle of poverty. vicious cycle of povertyனா வறுமையின் தீய சுழற்சி. முன்னேற்றம் அடையாத குடும்பங்களில் அல்லது நாடுகளில் இருப்பது வறுமை. the non-economic determinant of economic development. பொருளாதார காரணி அல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது. அவருடைய பூஜையில கரடி நுழைந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க யாரு? ஹியூமன் ரிசோர்சஸ். பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் நான் எக்கனாமிக் டிட்டர்மினன்ட் நாங்க தான், ஹியூமன் ரிசோர்சஸ். உங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் பா. நான் எக்கனாமிக் டிட்டர்மினன்ட் வந்தாலே ஹியூமன் ரிசோர்சஸ். எக்கனாமிக் growth measures the. பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு அளவிடுவது? திடீர்னு இங்க எப்படி 3 பால் வந்துச்சு? முதல் இந்த பால் செய்யறதுக்குள்ள லெதர்னா மெட்டீரியலா இருந்திருக்கும். அந்த மெட்டீரியலை பல்வேறு ப்ராசஸுக்கு உட்படுத்தி பாலா செஞ்சு வெளியே கொண்டு வராங்க. மெட்டீரியல் சொல்றது இன்புட்டு. அதாவது இந்த பால் லெதரா இருக்கும்போது அது இன்புட். பல்வேறு ப்ராசஸுக்கு அப்புறம் இது பாலா மாறினது அவுட்புட். பொதுவாக பொருளாதார வளர்ச்சி எப்படி அளவிடலாம்னா, அவுட்புட் வெளியீடு அதிகரிக்கும் போது இன்க்ரீஸ் இன் அவுட்புட். எக்கனாமிக் growth measured by increase in output. The supply side vicious cycle of poverty suggests that poor nations remain poor because. பொருள் உற்பத்தியிலிருந்து பார்க்கும்போது நிலையான வறுமை என்பது ஏழை நாடுகளில் ஏழை மக்கள் வறுமையாகவே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? சேவிங்ஸ் ரிமைன்ஸ் லோ. மக்களுடைய சேமிப்பு மிகவும் குறைவு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிமைன்ஸ் லோ. முதலாளிகள் முதலீடு பண்ணுவதும் குறைவு. ஏழை நாடுகளில் ஏழை மக்கள் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் அவங்களோட சேமிப்பு தன்மை குறைவு மற்றும் முதலாளிகளின் முதலீடும் குறைவு. வறுமைக்கு காரணம் இந்த ரூபாய் நோட்டு தாங்க. இருக்கவங்க கிட்ட நிறைய இருக்கு, இல்லாதவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. which of the following plan has focused on agriculture and rural economy? எந்த திட்டம் விவசாயத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது? நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் தாங்க இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொன்னாரு. நம்ம தேசத்தந்தை காந்தியடிகளோட திட்டத்தின்படி தான் விவசாயத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காந்தியன் பிளான். arrange following plans in correct chronological order. chronological orderனா கால வரிசைப்படி திட்டங்களை வரிசைப்படுத்துக. விஸ்வேஸ்வரையா வந்தாரு, ஜவஹர்லால் நேரு மாமா கூட கை கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து பாம்பேக்கு போனாங்க. பிளான் பண்ணி எல்லா மக்களையும் பார்த்தாங்க. முதல்ல விஸ்வேஸ்வரையா பிளான், 2வது ஜவஹர்லால் நேரு பிளான், 3வது பாம்பே பிளான், 4வது பீப்புள்ஸ் பிளான். விஸ்வேஸ்வரையா வந்தாரு, நேரு மாமாவை பார்த்தாரு, 2 பேரும் பாம்பேக்கு போனாங்க, மக்களுக்காக பிளான் பண்ணாங்க. 4 3 2 1. எமன் ராய் வாஸ் அசோசியேட்டட் வித். எமன் ராய் எதோடு தொடர்புடையவர்? பீப்புள்ஸ் பிளான். எமன் ராய் மக்களுக்காக பிளான் பண்ணவர். எமன் ராய் அசோசியேட்டட் வித் பீப்புள்ஸ் பிளான். பீப்புள் வந்தாலே எமன் ராய். which of the following country adapts indicative planning? indicative planningனா குறிக்கும் பொருளாதாரம். இந்த குறிக்கும் பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கும் நாடு ஜெர்மனி. ஜெர்மனி. ஜெர்கிட்ட மணி இருந்தா இண்டிகேட்டிவ் பிளான் பண்ணலாம். இண்டிகேட்டிவ் பிளானிங் ஜெர்மனி. ஷார்ட் டேர்ம் பிளான் இஸ் ஆல்சோ நோன் அஸ். குறுகிய கால திட்டங்களை நாம என்னன்னு சொல்றோம்? சைக்கிளை நாம இப்போ ஓட்டிட்டு போறோம்.
மெதுவா போனாலும் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த மெதுவா போறதுதான் ஷார்ட் டேர்ம் பிளான். ரொம்ப ஸ்பீடா போனாலும் கண்ட்ரோல் இருக்காது, அப்படிதானே? ஷார்ட் டேர்ம் பிளான்னா கண்ட்ரோலிங் பிளான், நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நிற்கக்கூடிய பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் பிளான் ஆர் 2 இயர் பிளான்ஸ். ஷார்ட் டேர்ம் வந்தாலே கண்ட்ரோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் பிளான் இஸ் ஆல்சோ நோன் அஸ். நீண்ட கால திட்டங்களை நாம என்னன்னு சொல்றோம்? சூர்யா பைக்ல போறான். அவனுக்கு எப்பவுமே அடுத்த வண்டி முந்தி போகணும்னு சொல்லி எண்ணம் தான் இருக்கும். அதனால அவன் ரொம்ப தூரமா போவான், எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போவான். லாங் டேர்ம் பிளான்னா பர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ். பர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ்னா முன்னேறும் குறிக்கோளுடைய பிளான். பொருளாதார வளர்ச்சி பாதையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோளுடைய பிளான் தான் பர்ஸ்பெக்டிவ் பிளான். பைக் எப்பவுமே முன்னேறி போவதை போல லாங் டேர்ம் பிளானும் முன்னேற்றத்தை தான் தனது குறிக்கோளை கொண்டு முன்னேறிட்டே இருக்கும். The basic philosophy behind long-term planning is to bring dash changes in the economy. Philosophy-னா தத்துவம். நீண்டகால திட்டங்களின் தத்துவங்கள் பொருளாதாரத்தில் எந்த வகையான மாற்றங்களை கொண்டு வரும்? இண்டஸ்ட்ரியல், தொழிற்சாலை. Philosophy, long-term planning, changes in the economy வந்தாலே industrial changes, தொழிற்சாலை மாற்றங்கள் வரும். சர்வோதயா plan was advocated by ஜே.பி. நாராயண், ஜெயபிரகாஷ் நாராயண். எல்லாம் சர்வமா இருக்கணும்னு சொன்னது ஜெயபிரகாஷ் நாராயண். பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் இன் த இயர். திட்டக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1950. 1950. 19:50 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருந்தபோது அமைக்கப்பட்டது. Who wrote the book The Road to Subdom? சப்டம்னா யாருன்னா அடிமைகள். அடிமைகளின் வழி அப்படின்னு சொல்ற புக்கை யார் எழுதினாருன்னா ஃப்ரெடரிக் கயாக். ரோடு டு சப்டம் வந்தாலே ஃப்ரெடரிக் கயாக். ரோட்ல சப்டமா நடந்து போனாரு ஃப்ரெடரிக் கயாக். பர்ஸ்பெக்டிவ் பிளானிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாங் டேர்ம் பிளான். நீண்டகால திட்டங்களை தான் நம்ம பர்ஸ்பெக்டிவ் பிளானிங் சொல்றோம். பர்ஸ்பெக்டிவ் பிளானிங்னா முன்னோக்கு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் முடிந்த பிறகு இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டம் நிதி ஆயோக். நிதி ஆயோக் இஸ் ஃபார்ம்டு த்ரூ. எதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது நிதி ஆயோக்? கேபினட் ரெசல்யூஷன், அமைச்சரவையின் தீர்மானம். நிதி ஆயோக் வாஸ் ஃபார்ம்டு பை கேபினட் ரெசல்யூஷன். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோகோட விரிவாக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். நேட் இன்ஸ் டிரான்ஸ் இந்தியா. நேட் இன்ஸ் டிரான்ஸ் இந்தியா. நிதி ஆயோக். The chairperson of நிதி ஆயோக். நிதி ஆயோகோட தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நிதி ஆயோக் திட்டத்தின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலாக இந்தியாவோட புதிய பொருளாதார திட்டம் நிதி ஆயோக். இதனோட தலைவர் பிரதம மந்திரி. நிதி ஆயோக் இந்தியாவில் ஜனவரி 1 2015 ஆரம்பிக்கப்பட்டது. விஸ்வேஸ்வரய்யா பிளான் 1934 ஏற்படுத்தப்பட்டது. இந்திய பொருளாதாரத்துக்காக இவர் எழுதின புக்கு பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா. விஸ்வேஸ்வரய்யாவோட பிளான் 10 இயர் பிளான். ஜவஹர்லால் நேருவோட பிளான் 1938 ஏற்படுத்தப்பட்டுச்சு. Jawaharlal Nehru was set up the National Planning Commission of India. Bombay Plan was established in 1940. Bombay Plan 1940 ஏற்படுத்தப்பட்டுச்சு. It was a 15-year investment plan. இது 15 வருஷ முதலீடு திட்டம். எஸ்.என். அகர்வால் Plan it was established in 1944. அகர்வாலோட பிளான் காந்தியன் பிளான்னு சொல்லலாம். எம்.என். ராய் Plan இது பீப்புள்ஸ் பிளான் அழைக்கப்படுது. இதோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா? விவசாயத்துல புதிய முறைகளை கையாண்டு உற்பத்தி அதிகப்படுத்துவது. மெக்கானிசேஷன்னா இயந்திரமயமாதல். ஜே.பி. நாராயண் பிளான் 1950 இது சர்வோதயா பிளான் அழைக்கப்படுகிறது. டோட்டலா இந்தியாவில் 6 பிளானிங் கமிட்டி இருந்திருக்கு. இந்த 6 பிளானிங் கமிட்டியை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? விஸ்வேஸ்வரய்யா விசுவாசமா இருந்ததால ஜவஹர்லால் நேரு அவரை கூட பாம்பேக்கு போனாரு. பாம்பேல 2 பேரும் அகர்வாலை சந்திக்கிறாங்க. ராய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு நாராயண கடவுளை நாராயணா புகழ்ந்து பாடிட்டு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.